நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 995வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சமீப காலத்தில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குற, நேற்று கூட ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. அது இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர் டு மீ ஆக்சுவலி. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்ரீ சக்கரத்தையும் லலிதா சஹஸ்ரநாமத்தையும் அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி திஸ் டுடேஸ் டாபிக்கு அது சொல்லிடுறது. கொஞ்சம் தயவுசு உன்னிப்பாக கேட்கணும், அப்போ தான் புரியும். சில சப்ஜெக்டெலாம் சில பேர் ஆர்கியூ பண்ணுறவா இருந்துகிட்டே இருக்கா, சில பேர் சப்பக்கட்டு கட்டுறா அந்த சப்ஜெக்டில். சந்தியில் வரும்போது அதனால் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் இல்லைன்னா தப்பு தான் அது. யாரோ ஒரு தான் பெண்மணி ஆண் மகன் தான் சொன்னார். அவர் சோத்திரம் சொல்லும்போது நிறைய இந்த புஷ்பங்கள்லாம் வச்சுருந்தார் ஒரு ஓலத்தட்டில். சம்பகா அசோக புண்ணாகன்றார். இது என்ன பிரச்சனை? அந்த சந்தியில் சொல்லும்போது அசோகம்ன்ற மலரை பற்றி சோகம்னா அர்த்தம். அது இல்லை அது கரெக்டுன்னு வேறு அது ஆர்கியூ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கா. சம்பக அசோக புன்னாக, அசோகன்றது மலர், சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்தி கசான்னு வருது. இது சம்பக அசோக புன்னாக, சோக புன்னாகன்னு நான் அது மாதிரி தான் இருக்குது. இது யார் திருத்திக்கிறாலும் திருத்திங்க. இல்லை ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு தடவை சொன்ன நாமாவளி ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படி சாலாட்சர சூத்திரம் சொல்கிறது. சாலாட்சர சூத்திரம் பிரகாரம் பண்ண இந்த சந்தி பிந்தி இல்லாமல் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்க முடியாது. வித்யா அவித்யா சொல்லி வித்யா சொல்லிடுறா, வித்யா சொன்னால் பரவாயில்லன்றா. அது எப்படி பரவாயில்லன்னு சொல்ல முடியும்? கேட்குறவா எல்லாருமே அந்த தப்பு பண்ணிடுறாள். ரெண்டு தடவை வித்யா சொல்லிடுறா, சொல்லக்கூடாது. அதை ஸோ நம்ம அந்த சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லுவான்னு ஒரு இது இருக்குது. ஸோ அதை விடுங்க. பேச்சு 1000 தடவை பேசினாலும் சில பேர் மாற்றிக்கிறது இல்லை. அது ரொம்ப வருத்தமான சமாச்சாரம் தான் அது. இப்போ கம்மிட்டு சப்ஜெக்டு, இப்போ ஸ்ரீசக்கரம் காமிக்கிறேன். ஸ்ரீசக்கரத்தினுடைய இந்த திரிபண்யம்லாம் கேட்குறா, என்னதுன்னு கேட்குறா. ஸோ டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்ரீசக்கரம். தென் வி வில் கோ பை ஃபார் லலிதா சஹஸ்ரநாமம். இப்போ திஸ் இஸ் அ ஸ்ரீசக்கரம். வெளியில் சதுரமாக இருக்கிறது 4 வாசல். 4 வாசல் 4 வேதத்தை குறிக்கிறது. ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் அது குறிக்கிறது. இந்த 4 இந்த திரைலோக்கிய மோகனம்ன்ற இந்த ஸ்கொயரான பகுதியும் திரிவண்யம் சொல்லக்கூடிய இந்த 3 விளைவுகள், இந்த 3 இது ஆபரணத்தில் வராது. இந்த 3 கோடுகள் சுற்றி வருது இல்லையா, 3, அந்த 3 இதுலேயும் 3 கோடுகள் இருக்குது. இதில் திரைலோக்கிய மோகன சக்கரத்துலேயும் 3 கோடுகள். ஸோ முதல் கோடு என்ன, 2ஆம் கோடு என்ன, 3ஆம் கோடு என்ன பார்க்கணும். இப்போ திரைலோக்கிய மோகன சக்கரத்தில் ஸ்கொயர் ப்ளஸ் 3 சர்க்கிள்ஸ், திரிவண்யம்ன்றது அந்த 3 சர்க்கிள். ஸோ ஸ்கொயர் ரெப்ரசன்ட்ஸ் space and 3 circles represents a time, 3 times past, present, future. இதுதான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது சொல்லியிருக்கு. ஸோ இதை எதுவாக குண்டலினி சக்திக்கு எடுத்துக்கும் போகும்போது இது மூலாதார சக்கரமாக சொல்லப்படுறது. இது திரைலோக்கிய மோகன சக்கரம் மூலாதாரமாக சொல்லப்படுறது. அடுத்தது சர்வ ஆஷா பரிபூர சக்கரம், சர்வஷா பரிபூர சக்கரம். நான் கூட ரொம்ப நாளாக சர்வாஷா பரிபூர சக்கரம் தான் சொல்லியிருந்தேன். சர்வ ஆஷா, ஆசைகள், டிசையர்ஸ் அது சொல்கிறது. சர்வ ஆஷா பரிபூர சக்கரம்ன்றது 16 இதழ் தாமரை. இந்த 16 தாமரை தான் சர்வ ஆஷா பரிபூர சக்கரம் பேர். சர்வஷா பரிபூர சக்கரம் சந்தியில் சேர்ந்ததுன்னா சொல்லிக்கலாம். 16 lotus petals represents desires and prayer to them fulfills the desires. இது
சுவாதிஷ்டானத்தை குறிக்கிறது. சுவாதிஷ்டானம் இந்த ஒரு சக்கரம் இல்லையா, முதல் மூலாதாரம், இது சுவாதிஷ்டானம். ரெண்டாவது. மூன்றாவது சக்கரா சர்வ சம்சோபன சக்கரா, 8 லோட்டஸ் பெட்டல்ஸ். அது அதாவது இந்த 8 இதழ் தாமரையை குறிக்கிறது சர்வ சம்சோபன சக்கரம். அது என்ன குறிக்கிறது? மணிப்பூரகத்தை குறிக்கிறது. மணிப்பூர சக்கரத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் அது குறிக்கிறது. அது நாலாவது. சர்வ சௌபாகியதாய சக்கரா, இந்த 14 முக்கோணங்கள், 14 triangles represents 14 லோகாஸ். மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7 சொல்லிருக்கு. அதல பித்தல சுத்தல தலா தலை ரசாத்தலை எல்லாம் சொல்கிறா இல்லையா, அதே ஒவ்வொரு லோகம் சோறு லோகம் அது மேலே அது வேறு. ஸோ இந்த 14 லோகாஸ், 7 அப்பர் 7 லோயர், இது வந்து அநாகத சக்கரத்தை குறிக்கிறது. இந்த பச்சையில் காமிச்சது தான் வந்து அந்த இந்த 14 முக்கோணங்கள். கிரீன் கலரில் இருக்கு இல்லையா, அது. அஞ்சாவது சர்பாத்த சாதக சக்கரா, 10 ட்ரையாங்கிள், அது வந்து விசுத்தி சக்கரத்தை குறிக்கிறது. அதாவது வெளி 10 முக்கோணம், சிகப்பு கலரில் இருக்கு இல்லையா, வெளி 10 முக்கோணம். சர்பாத்த சாதக சக்கரம், அது வந்து 10 ட்ரையாங்கிள், வெளி 10, இது விசுக்தி சக்கரம். அடுத்தது ஆறாவது சர்வ ரக்ஷாகர சக்கரம், உள் 10 முக்கோணம் சொல்லியிருக்கு. இது வந்து ஆக்ஞா சக்கரத்தை சொல்கிறது. இது வந்து நீல கலரில் காமிச்சிருக்கு, ப்ளூ கலரில் காமிச்சிருக்கு. உள் 10 முக்கோணம் அது. ஏழாவது சர்வ ரோககர சக்கரம், 8 ட்ரையாங்கிள், அது 8 கோணம். இது வந்து 8 கோணம் வைக்கிறதுனா குறிப்பீடத்தை குறிக்கிறது. சர்வ ரோககர சக்கரத்தில் இந்த 8 ட்ரையாங்கிளும் இட் டினோட்ஸ் தி குறிப்பீடம். அடுத்து எட்டாவது சர்வ சித்தி பிரதா சக்கரம், இன்னர் மோஸ்ட் ட்ரையாங்கிள், இது வந்து காயத்ரி பீடத்தை குறிக்கிறது சொல்லியிருக்கு. இன்வெர்டர் ட்ரையாங்கிள் சொல்கிறோம் இல்லையா, அது காயத்ரி பீடம். அது அடுத்ததாக 9வது சர்வானந்தமய சக்கரம், இன்னர் மோஸ்ட் பிந்து, சகசிராரா சக்கரா, இது வந்து சகசிராரத்தை குறிக்கிற சக்கரம். இந்த பிந்துஸ்தானம் சென்டர். சகசிராரம் அங்கே இருக்கு, மனித மண்டையில் இருக்கு மேலே. இப்போ 1 by 1 பார்த்தா மூலாதாரம், அடுத்து என்னது சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், அடுத்தது விசுக்தி, ஆக்ஞா சக்கரா, ஆக்ஞை, அடுத்தது குறிப்பீடம். இந்த காயத்ரி பீடத்தை சொல்லிட்டு கடைசியில் சகசிராரா சக்கரத்துக்கு போயிடுறது. ஸோ திஸ் டினோட்ஸ் ஆல் திஸ் திங்ஸ். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நாள் நானே சர்வஷா பரிபூர்ண சக்கரம் சொல்லுவேன். சர்வ ஆஷா பரிபூர்ண சக்கரம் இந்த ஆசைகளை குறிக்கிறது, டிசையர்ஸ். அது இங்கே தான் மெயின் பாயிண்ட் வருது. நிறைய பேர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது சந்தியில் சமஸ்கிருத சந்தியில் இப்படி வருது, அதனால் தப்பு இல்லைன்னு சொல்லிக்கிறார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வேர்ட் டிவிஷன் பிரிக்கிறது போது தெரியலன்னா கஷ்டம். அது நிறைய தப்பாக பிரிக்கிறாள் நிறைய பேர். சூத்திர சோப்பு தகந்தரா அப்படின்ற
மாங்கல்ய சூத்திரான்னு ஒரு வார்த்தை, சோபித கந்தரான்னு அடுத்த வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைகள் இந்த பிரிக்கிறதும் கூட சாலாட்சர சூத்திரம் தான் அழகாக சொல்கிறது. ஸோ அதனால தான் நான் முதலே பிடிச்சி முட்டிக்கிறது எதுக்குன்னா, இந்த மாதிரி பதம் பிரித்து சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம். ஒருத்தரோட கேட்டார், என்ன 2 தடவை புண்ணியா சொன்னது புண்ணியம் தானே ஆடார். அப்படி இல்லை, ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் புண்ணியா அப்புண்ணியா சொன்னாதான் பாவம். அப்புண்ணியானா பாவம், பாவத்தை குறிக்கிறது. அந்த வார்த்தையை வந்து புண்ணியா புண்ணியா சொன்னால் என்ன அர்த்தம்? அது that will not give the right meaning. So people should be very careful while reciting லலிதா சஹஸ்ரநாம. ஸ்ரீசக்கரமும் தெரியணும். இந்த திருவண்யம்ன்றது இந்த 3 வளையம் அது வந்து திரைலோக்கிய மோகனத்தோடு அட்டாச் ஆகிடுறது. அது நான் கூட தனியாக ஆவரணத்தில் கவரேஜ் ஆகாது, திரைலோக்கிய மோகனத்திலே கவரேஜ் ஆகிடுறது ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கு அடுத்த சக்கரம் வந்து 16 தாமரைக்கு வந்துடுறது. ஸோ சர்வசா பரிபூர சக்கரம்ன்றது 16 தாமரைக்கு போயிடுறோம். ஸோ இந்த திருவண்யம் ரினோட்ஸ் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு அண்ட் ஃப்யூச்சர். இந்த டைமிங்கை தான் குறிக்கிறது. அந்த 3 வளையம் வந்து 3 விதமான காலங்களை குறிக்கிறது. ஸோ இப்படி சொன்னால் தான் புரியப்படும் ஜனங்களுக்கு. சொல்லும்போது அது வந்து 3 காலங்கள் குறிக்கிறது. அதே மாதிரி திரைலோக்கிய மோகன சக்கரத்தில் இருக்கிற இந்த 3 கோடுகள், சதுர கோடுகள் ஒன்று வந்து இது சொல்லப்படுறது என்ன, சித்தி தேவதைகள் அனிமா லகிமா மகிமா அது சொல்கிறது. அது அஷ்டமாத்திரிகைகள் ஒன்று சொல்கிறது, ஒன்று தசமுத்திரா தேவிகள். ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது unless and otherwise clearly studies that are அதை புரிஞ்சுக்காம சொன்னால் தப்பு தான் வந்துடும் அதில். ஸோ முதல்ல வந்து திரிலோகிய மோகன சக்கரம். இதை வந்து இந்த தேவதைகள்லாம் வந்து அனிமா சக்தி, லகிமா சக்தி, முத்ரா சக்திகள் 10, அதே மாதிரி அஷ்டமாத்திரைகள் இவ எல்லாமே பிரகட யோகினியும் பேர். இதில் வர அந்த மாத்ருகா தேவதைகள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி இவெல்லாம் வந்து எப்படி இருக்கான்னா, ஒரு கையில் தாமரையும் ஒரு கையில் வந்து இந்த பான பாத்திரம் மட்டும் வச்சுட்டுருக்கா, இல்லை தொங்க விட்டுன்னு இருப்பா அந்த அம்பாள்லாம். அங்கே வந்து அந்த வாராகி முகம்லாம் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இவ எல்லாருமே பிரகட யோகினிகள் தான். 2வது சர்வ ஆஷா பரிபூர சக்கரம். இங்கே இருக்கவாள் குப்த யோகினிகள் பேர். சர்வ ஆஷா பரிபூர இந்த 16 தாமரையில் இருக்கிற எல்லாருமே குப்த யோகினிகள். அடுத்து சர்வ சம்சோபன சக்கரம் 3வது குப்ததர யோகினிகள் பேர். இங்கே இந்த 8 தாமரையில் இருக்கிறவா. அடுத்ததாக சர்வ சௌபாகியதாய சக்கரம். இதில் சம்பிரதாய யோகினி பேர் அவள் இருக்கா. இது வந்து 14 முக்கோணங்கள். அடுத்து ஷர்பாத்த சாத சக்கரம். இது வந்து குலோத்தீர்ண யோகினிகள் பேர். அது வந்து வெளி 10 முக்கோணம். சர்வ ரக்ஷாகர சக்கரம். இது உள் 10 முக்கோணம். நிகர்ப்ப யோகினிகள் பேர். அடுத்து சர்வ ரோககர சக்கரம். இது இங்கே தான் வந்து வாக்வாதினிகளுக்கா ரகசிய யோகினிகள் பேர். வசினி, காமேஷி, மோதினி, பொம்மரா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி. அடுத்தது சர்வ சித்தி பிரதா. இங்கே வந்து அதிரகசிய யோகினி இருக்கா. அதாவது அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிளில் 3 கார்னர்லேயும் 3 பேர் இருக்கா. மகாகாமேஸ்வரி, மகாவிஜ்ரேஸ்வரி, மகாபகமாலினி. அவள் பேர் அதிரகசிய யோகினிகள் பேர். அடுத்தது பிந்துஸ்தானம். சர்வானந்தமய சக்கரம் பேர் பிந்துஸ்தானத்துக்கு. அங்கே இருக்குது பராபராதி ரகசிய யோகினின்ற ஸ்ரீ லலிதா மகா திருசுந்தரி இருக்கா. ஸோ இந்த கிளாரிட்டி வேணும் நமக்கு. ஸோ அதனால தான் ஐ தாட் ஆஃப் ஜஸ்ட் நரேட்டிங் டு டுடே. எஸ்பெஷலி திருவண்யத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது வந்து டைமிங் பற்றி சொல்கிற ஃபேக்டர். அது மிச்ச நியூ பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. அதையே நினச்சி பாருங்கள். ஆல்வேஸ் திங்க் அபவுட் இட். அதாவது தேவதைனா லலிதா, யந்திரம்னா ஸ்ரீசக்கரம், மந்திரம்னா லலிதா சஹஸ்ரநாமம். ஸோ இந்த டாகினி, யாகினி, காகினி, சாகினி அதெல்லாம் வந்து அவள் சக்கரேஸ்வரி. எந்த சக்கரேஸ்வரி? அவள் தாது சக்கரேஸ்வரி இருக்குது. மஜ்ஜை, எலும்பு, மாம்சம், ரத்தம்
இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தாத்துக்களுக்கும் அவள் ரெஸ்பான்சிபிளாக வாழலாம். இது ஒவ்வொரு ஆவரணத்திற்கு உண்டான தேவதைகள் இப்போ இந்த இது சொன்னால் இல்லையா, இதில் திரைலோக்கியம் திரிபுர சர்வ ஆஷா பரிபுர சக்கர திரிபுரேஷி சர்வசம்சமிருத திரிபுர சுந்தரி சர்வ சௌபாகியதாய சக்கரத்தை திரிபுர வாசினி சர்வார்த்த சாதகத்திலேருந்து திரிபுராஸ்ரீ சர்வ ரக்ஷாகர சக்கரத்தில் திரிபுர மாலினி சர்வ ரோகார சக்கரத்தில் திரிபுரா சித்தா சர்வ சித்தி பிரதாயத்தில் திரிபுராம்பா சர்வானந்தமயில் மகா திரிபுர சுந்தரி. ஸோ இவாள் லீடர்ஸ் ஃபார் ஈச் சக்கரம். இவாளும் சக்கரேஸ்வரி தான். இவாள் நவசக்கரேஸ்வரி நவாவரண தேவ நவாவரண பூஜை பண்ணும்போது தனியாக அவளுக்கு ஹானர் பண்ணணும். இவள் நவசக்கரேஸ்வரி பேர். இந்த சக்கரேஸ்வரி வேறு, அது வேறு. அது டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் ஆஃப் தட். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஆல் த கிளாரிஃபிகேஷன்ஸ் டு யூ ஸோ தட் ஒரு கிளாரிட்டியோடு பூஜை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.